ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் அனிதா சக்தி. இது எதிர்பார்த்த காதல் எபிசோட் நம்பர் 27. வாங்க இன்னைக்கான எபிசோட்குள்ளே போயிடலாம். நைட்டு ஃப்ரீயாக சேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்மளோட ஹீரோ டின்னருக்கு கூப்பிட்டு வந்திருப்பாரு நம்மளோட ஹீரோயினியை. நம்ம ஹீரோயினி குடிச்சிட்டு உளறிட்டு இருப்பாங்க. அப்போ நம்மளோட ஹீரோ உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி கேட்கணும். ஓ மனசில் யார் இருக்கான்னு எனக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஏன் மனசுலையா? ஆமாம், உன் மனசில் யார் இருக்கான்னு கேட்ட உடனே நம்மளோட ஹீரோயினி ஒரு லிஸ்டியாக எடுக்குவாங்க. அவங்க நிகழ்காலத்தில் இருந்து அவங்க க்ரஷ்ஷாக நினச்ச எல்லார் பேரையும் சொல்லிட்டு இருப்பாங்க. இவ்வளோ பேராடி மனசில் நினச்சி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நிங் பேரை சொல்லவே இல்லையே அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பாரு. நிங்கா? ஆ, அவர் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி ஹீரோயினி சொல்லிடுவாங்க. இதை கேட்டு நம்மளோட ஹீரோ பொசசிவ் ஆகி, அவன் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னா அப்போ நான் யார்? அதை விட ஒரு படி மேலே நான் ஹஸ்பண்ட் இல்லையா? ஹஸ்பண்ட் தான். ஆனால் இதெல்லாம் இப்போ நீ ஏன் கேட்குற? ஹஸ்பண்ட்னா ஒய்ஃபை லவ் பண்ணணும். நான் உன் மனசில் இல்லை, நீ என் மனசில் இல்லை. அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பாதப்போ இது சும்மா ஒரு ட்ராமாக்கு தானே. உன்னோட ஹார்ட்டில் தான் நான் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினி கேட்டுருவாங்க. அதை சொல்ல முடியாமல் தான் தவிக்கிறேனே. எனக்கு ஒன்று அவன் கூட பார்த்தாலே ஜெலஸ் ஆகுது. என்னால் கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணவே முடியல. என்னது? ஆமாம், அவனை எப்போ உன் கூடலாம் பார்க்குறனோ அப்போல்லாம் எனக்கு உள்ளுக்குள்ளே எரியிற மாதிரி இருக்குது. என்னோடய ஃபீலிங்ஸ் உனக்கு புரியுதா இல்லையா? என்னை வந்துட்டு இப்படியெல்லாம் பேசுகிறான். அது நீ புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு வாமிட் வருது. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோவும் தட்டி கொடுத்துட்ருப்பாரு. ஒரு பக்கம் ஜாங்லி எப்படிரா நைட் ஹீரோவை அம்மா முன்னாடி கொண்டு போய் நிறுத்த முடியும் அப்படின்ற விரக்திலேயே படுத்துட்ருப்பாங்க. அந்த இடத்துக்கு ஜியாங் வந்து ட்வைங் ட்வைங் எழுந்துருமா அப்படின்னு சொல்லி தட்டி எழுப்புவார். யாரா அந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை திறந்து திரும்பி பார்க்கும்போது நைட் ஹீரோ பார்த்து நம்மளோட ஜாங்லிக்கு அப்படியே ஆச்சரியமோ சந்தோஷமோ சேர்ந்து வந்துடும். நீங்களா இங்கே எப்படி இங்கே எப்போ வந்தீங்க? ஏதாவது எனக்கு டாஸ்க் இருக்கா? நான் ஏதாவது செய்யணுமா? சொல்லுங்கள், சொடக்க போகிற நேரத்தில் செஞ்சுறேன். ஆமாம், டாஸ்க் இருக்குது. உன் கூடயே சுற்றுவானே ஜியாங், அவனை போட்டு தள்ளணும். போட்டு தள்ள முடியுமா? என்னது? அந்த பெட்டி பையனை போட்டு தள்ளணுமா? அது எப்படி முடியும்? இல்லை அவனையே நீங்கள் கொல்லணும். கொல்லணும்? கேள்வி கேட்காம செய். இல்லை நான் அவனை கொல்ல மாட்டேன். ஓ, கொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஸ்க்கை கட்டணுன்னு வந்தது ஜியாங்ன்றது நம்மளோட சேனலுக்கு தெரிஞ்சு போயிடும். என்னது? நைட் ஹீரோ நீயா அப்படின்ற மாதிரி பயங்கர கேவலமாக ரியாக்ட் பண்ணுவாங்க. எங்க அந்த மாஸ்க்கை மறுபடியும் மூடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையிலே மூடி பார்க்க இது எப்படி இருக்க முடியும்? இது நடக்கவே நடக்காது, இப்படி இருக்காது. ஐயோ ஏமாத்துட்டா. இல்லை ஜாங்லி இப்படி இருக்கவே இருக்காது, இது கனவு, மறந்துரு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக புலம்பிட்டு இருப்பாங்க. ஏய், இப்படி புலம்பதை நிறுத்தி. உங்கள் அப்பா தான் ஆல்ரெடி மண்டையை போட்டானே, இப்போ எதுக்கு புலம்பி எடுக்கிற? நிறுத்து. உனக்கு உதவி செய்யலான்னு வந்தா ஏன் நீ சந்தேகப்படுற? போ, உனக்கு உதவி வேணான்னா போ. உதவி? உனக்கு உதவி வேணும்னா பேசாமல் பொத்துக்கிட்டு என்னை ஃபாலோ பண்ணு. வா. எங்கடா போகிறோம்? முதல்ல கையை விடு. நான் சொல்கிறத கேட்கலன்னா நீ தப்பிக்க முடியாது. வாடி லூஸு அப்படின்னு சொல்லி பிடிச்சி இழுத்துட்டு போயிடுவார். இன்னொரு பக்கம் நம்மளோட ஹீரோயினி மட்டையாக கிடக்கிறத பார்த்த ஹீரோ சரி வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு கிளம்ப ட்ரை பண்ணுற இடத்துல, சாரி எனக்கு வாமிட் வந்துருச்சு. நீ நெஞ்சியை பற்றி ஏதோ கேட்டல்ல, என்னது அது? ஒன்றும் இல்லை, இப்போ அதை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை, வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ கிளம்புவார். அந்த நேரம் பார்த்து அந்த இடத்துல வில்லன்கள் சூழ்ந்துருவாங்க. இது நம்மளோட ஹீரோக்கு தெரிஞ்சு போயிடும். எவன் போட்டு கொடுத்துருப்பான் நம்ம இங்கே வந்ததை? என்ன நடக்குது இங்கே பாரு, கொஞ்ச நேரத்துக்கு என்ன நடந்தாலும் சரி என்னை விட்டு நீ கொஞ்சம் கூட நகரக்கூடாது அப்படின்னு ஹீரோயினிக்கு சொல்லிட்டு சண்டைக்கு ஆயத்தமாவார். ஹீரோயினி பின்னாடி ஒவ்வொரு அம்புகளாக வந்துட்டு இருக்கோம். நம்ம ஹீரோயினி அப்படியே சுற்றி காப்பாற்றுற மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம ஹீரோ தூக்கி வச்சுட்ருப்பாரு. அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்லோ மோஷன் ரொமான்டிக்காகவும் காமிப்பாங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பாங்க. அடுத்த அம்புகள் பாயும் போது சண்டைகள் மும்முரமாக கிளம்ப ஆரம்பிச்சிரும். நம்ம ஹீரோயினை காப்பாற்றுன்ற பேரில் ரொமான்ஸ் தான் பண்ணிகிட்ருப்பாரு. என்ன இருந்தாலும் அப்படியே போயிட்டுருக்குமா என்ன? ஒரு அம்பு நம்மளோட ஹீரோவை தொலைக்க நம்ம ஹீரோயின் ஷாக்கில் மிதந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல சண்டை போடுற வாரியர் வந்துடுவான். பாஸ் நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நான் இந்த சண்டை பார்த்துக்கிறேன், முதல்ல இவ்வளோ சேஃபாக நீ கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு வாரியர்கிட்ட நம்ம ஹீரோயினை விட்டு வாரியர்கிட்ட இருந்த வாழை எடுத்துகிட்டு நம்மளோட ஹீரோ சண்டைக்கு ரெடி ஆகிடுவார். அந்த வாரியர் போனோம் நம்மளோட ஹீரோயினியை பத்திரமா அந்த இடத்துலேருந்து கூட்டு போக ட்ரை பண்ணுவாங்க. ஒரு பக்கம் வில்லனோட நம்மளோட ஹீரோ பயங்கரமாக சண்டை போட்டுட்ருப்பாரு. நம்மளோட ஹீரோவோட ஹீரோயிஸை இந்த இடத்துல காமிச்சிட்ருப்பாங்க. அந்த இடத்துக்கு வந்த ஜாங்லியும் நம்ம ஜியாங்கும் ஷாக் ஆயிடுவாங்க. ஜியாங்கும் சண்டை ஒன்றும் புதுசு கிடையாது. ஜியாங் விட்ட கத்தியில் ஒருத்தன் கீழே சாஞ்சிருவான். இதை பார்த்து நம்மளோட ஜாங்லி இவனுக்கு இப்படி ஒரு திறமையா அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகி பார்த்துட்ருப்பாங்க. இங்கே பாரு, நான் சொல்கிற வரைக்கும் நீ வெளியில் வரக்கூடாது, போ எங்கே ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுட்டு நம்மளோட ஜியாங் சண்டை போட கிளம்பிடுவார். என்னவன்
இப்படியெல்லாம் இருப்பேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இவன் இதுக்கு முன்னாடி வெட்டி பையனா தானே இருந்தான் அப்படின்ற மாதிரி நம்ம ஜெங்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆரியராலையும் முழுசா அந்த ரூம்லேருந்து வெளியில் போக முடியாது. ஸோ ஹீரோயினை காப்பாற்றணுன்றதுக்காகவும் ஹீரோக்காகவும் அவங்க சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. உடனே அதில் ஒரு வில்ல ரத்தம் கக்கி, அதாவது வாயில் பிளட் வந்து செத்து போயிடுவான். இது எதனால் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசிகிட்டு இருப்பாங்க. நம்மளோட ஹீரோவோ இப்போதைக்கு இதெல்லாம் பேசுகிறதுக்கு நேரம் இல்லை, அடுத்தவன் எவனாச்சும் வரத்துக்கு முன்னாடி இந்த இடத்துலேருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்மளோட ஷியாங், இல்லைப்பா இதை நம்ம என்னன்னு இங்கேயே விசாரிக்கணும்ல, அப்போ தானே நம்ம கிளியராக பிளான் பண்ண முடியும். அதனால என்ன சொல்ல வரேன்னா, நீ எதுவும் சொல்ல தேவையில்ல, முதல்ல சாங்லி பத்திரமா வீட்டில் கொண்டு போய் விடு, மற்றதெல்லாம் நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாரு. வா என்ன முழிக்கிற, போகலாம் பாஸ், நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாரியும் அங்கேருந்து கிளம்பிடுவா. நம்மளோட ஹீரோயினி இறந்து போன வாயில் இருக்க பிளட்டை அவங்க சாம்பிளாக எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. சாரி என்னால் தானே அப்படின்னு சொல்லி கட்டு போட்டுவிட்டு நம்ம ஹீரோயினி பேசிகிட்டு இருப்பாங்க. இல்லை இல்லை, நான் தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்திருக்கணும், உன்னை அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போயிருக்கக்கூடாது, என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி நம்மளோட ஹீரோ பதிலுக்கு மன்னிப்பு கேட்டுட்ருப்பாரு. எனக்கு இப்போ தான் புரியுது ஏன் உங்களை விட்டு என்னை நகராமல் பார்த்துக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்றது. புரிஞ்சா சரி, இவ்வளோ நல்லவனா நீயே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் யோசிப்பாங்க. நான் எப்பயுமே காயப்படுத்த மாட்டேன், உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு சொன்ன ஹீரோவோட வார்த்தையை கேட்டு நம்ம ஹீரோயினி கண்ணை செவக்க ஆரம்பிக்கும். உன் கண்ணம் என்ன செவந்திருக்குன்னு சொல்லி கேட்கும்போது, அது வந்து இங்கே ரொம்ப ஹார்ட்டாக இருக்குல்ல அதான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரி இன்னைக்கு நீ ரொம்ப டயர்டாக இருப்ப, நீ தூங்கு, மற்றதெல்லாம் நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்னு ஹீரோ சொல்லிடுவார். எனக்கு அந்த தலைக்காணி மட்டும் கொஞ்சம் எடுத்து தரீங்களா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி ஹீரோயினி கேட்க, இந்தம்மா போய் தூங்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ கொடுப்பாரு. நீங்கள் வெளியில் போய் தூங்க போகிறீங்களா, வேண்டாம் இங்கேயே தூங்கலாமே அப்படின்னு ஹீரோயினி ரிக்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்வார். ஏன்னா வாலண்டியாக வாய்ப்பு கொடுத்தா வேணான்னு சொல்லுவாங்களா, அதாவது ஹீரோ ஹீரோயினுக்குள்ளே இருக்க லவ்க்காக சொல்கிறேன். தென்னில் கடந்தவனுக்கு திடுக்குன்னு கிடச்சதா யோகன்ற மாதிரி நம்மளோட ஹீரோ அந்த சான்ஸை யூஸ் பண்ணிப்பார். நம்ம ஹீரோயினியும் அவர் மேலே ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட்டோடு இருப்பாங்க. அவங்க கையை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்த நம்மளோட ஹீரோ இதுதான் சான்ஸ்ன்னு அவரும் டைட்டாக பிடிச்சிப்பார். அப்படி கை டச் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி ஹீரோயினி காட்டிக்காமல் தூங்கிட்டு இருப்பாங்க. நம்மளோட ஹீரோ இருக்க பிடிச்சிப்பாரு. மறுநாள் காலையில் 2 பேரும் ஒருத்தர் பார்த்த மாதிரி உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருப்பாங்க. நேற்று எப்படி இதெல்லாம் நடந்துச்சு, இதெல்லாம் நினைக்கும் போது என்னால் நம்ப முடியல, என்னாலேயும் தான். அவங்களுக்குள்ள லவ் ட்ராக்ல முழுகி போகிற நேரத்தில் ஜியாங் அவசரமாக ஓடி வருவார். கரடி பூஜையில் இவ வர ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லலான்னு வந்தேன். முக்கியமான விஷயமா, என்னடா? மிஸ்டர் லீ இருக்கார்ல, நேற்று கூட அவர் வீட்டுக்கு போய் நான் பேசிட்டு வந்தேன்னு சொல்லலை? ஆமாம், இப்போ அதனால் என்ன? அந்த பையனுக்கு ஏதோ வியாதி இருக்கான், டாக்டர் வீட்டுக்கு அவங்க அப்பங்கார போகிறத பார்த்தேன். என்ன சொல்கிற? என்ன வியாதி? அது தெரியல, நேற்று மழை பெஞ்சதில்ல, அதில் அவனுக்கு ஏதோ அலர்ஜி மாதிரி வந்துருச்சான். இதுக்காக எத்தனை வருஷமாக அவன் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கான்? 5 வருஷமாக எடுத்துகிட்ருக்காங்களாம். நம்ம டாக்டர் கிட்ட தான். இதுக்கு மேலே இங்கே உட்காந்துட்டு இருந்தா நீ எனக்கு ஏதாவது வேலை வைப்பேன், நான் கிளம்புறேன், பாய். ஏய், இதில் எதுவும் மர்மம் இருக்குது. நீ நேற்று பிளட் சாம்பிள் கொண்டு வந்தல்ல, அது என்னாச்சு? அதில் பாய்சன் கலந்துருக்குன்னு எனக்கு தோணுது. ஃபர்தராக டெஸ்ட் பண்ணி தான் சொல்ல முடியும். அப்படின்னா ருஃபை டெஸ்ட் பண்ணலாமே, சீக்கிரமே ஆரம்பிக்கலாம். உனக்கு சொன்னால் புரியாது, அதுக்கு நிறைய பொருட்கள் தேவை. உனக்கு என்னென்ன பொருட்கள் வேணுமோ மார்க்கெட்டில் போய் வாங்கிக்கோ. அதுவும் சரிதான், நீங்கள் எனக்காக வெயிட் பண்ணிட்டுருங்க, நான் சீக்கிரமே எல்லா பொருளையும் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினே அங்கேருந்து போவாங்க. நம்மளோட ஹீரோ சாங், புரியுது, உங்கள் ஒய்ஃபை நான் ஃபாலோ பண்ணணும் அதானே, இதுதான் கவர்மெண்ட் வேலையோ, சரி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுவார். நம்மளோட ஹீரோயினி தெருக்கடையில் ஒயின் வாங்கிட்டு இருப்பாங்க. பொண்ணுங்கள்லாம் நேராக வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டிங்களா, இந்த 2 பாட்டில் போதும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பும் போது அந்த இடத்துல நீங்கள் வந்துடுவார். இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நீங்களா? நீங்கள் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நீங்கள் சரக்கெல்லாம் நீங்களே வாங்க ஆரம்பிச்சிட்டிங்க போல், என்ன விசேஷம்? அதெல்லாம் சும்மா தான், அதில் சுகர் வாட்டர் நல்லா இருக்கும்னு கேள்விப்பட்டேன், அதான். அப்படின்னா நானும் உங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கலாமா? எனக்கும் அதை சாப்பிட்ணுன்னு தோணுது. கண்டிப்பாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி பக்கத்தில் இருக்கிற ஒரு கடையில் உட்காந்து சுகர் வாட்டர், அதாவது ஒரு டிஷ் சாப்பிட்றதுக்காக உட்காந்துட்ருப்பாங்க. சரி சொல்லுங்கள், எதுக்காக இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, அது ஒரு முக்கியமான விஷயத்துக்காக எனக்கு இந்த பொருள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு பேர் சொல்லுவாங்க. அந்த பொருள் இந்த ஊர்லேயே 2 இடத்துல மட்டும்தான் கிடைக்கும், ஆனால் அவ்வளோ சீக்கிரம் அதில் ஸ்டாக் இருக்காது. அந்த ஷாப்போட பேருன்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயினி குஷியாகி, ஓகே ஓகே உங்களை நான் நெக்ஸ்ட் டைம் பார்க்குறேன், எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான வேலை இருக்குது, அப்புறம் மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல எஸ்கேப் ஆயிடுவாங்க. இவங்க 2 பேரும் மீட் பண்ணதை நம்மளோட சாங் ஹீரோ காதில் ஓதிடுவார். அந்த நேரம் பார்த்து நம்மளோட ஹீரோயினி அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுவாங்க. இங்கே தான் 2 பேரும் இருக்கீங்களா? நீ போய் எவ்வளோ நேரம் ஆகுது, ஏன் எவ்வளோ லேட்டு? எல்லாத்தையும் வாங்க தேவையில்லையா? கூடவே நான் சுகர் வாட்டரும் குடித்தேன், அதான் லேட் ஆகிடுச்சு. நீ மட்டும் தனியாக தான் குடிச்சியா? ஆமாம். சரி, நீ டெஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னது என்னாச்சு?
ஆ அதுக்கு தேவையான எல்லா பொருளையும் நான் வாங்கிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் டாக்டர மீட் பண்றதுக்காக அந்த லீவ் வீட்லேருந்து ஒருத்தர் வந்திருப்பாரு. நான் நெனச்ச மாதிரியே முன்னாடி வந்த சிம்ப்டம்ஸ் தான் இப்பயும் வந்திருக்கு. கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்க சொன்னனே! என்ன ஆச்சு? அவருக்கு குடுக்குற சாப்பாட்லேருந்து எல்லாத்துலயும் கவனம் தேவ. இது ஏன் தொடர்ந்து வந்துட்டுருக்குன்ற விஷயத்த நீங்க சொல்லவே இல்லையே! அப்படின்னு சொல்லி அவரு கேட்க, அதெல்லாம் சொல்ல முடியாது. இது என்னன்னு எனக்கே தெரிஞ்சா தானே சொல்ல முடியும். அதனால நீங்க எந்த கேள்வியும் கேட்காம இதுக்கப்புறம் ரொம்ப கவனமா பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டுருக்கும்போது, ஜியாங்கும் கூட வந்திருப்பாரு. வீட்ல நெறைய செடிகள வளர்த்து ஃபார்ம் பண்ணி வச்சிருப்பாங்க. முன்ன விட வீடு வித்தியாசமா இருக்குல்ல! என்ன விசித்திரமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுவாரு. ஒரு பக்கம் நம்மளோட ஹீரோயினி அந்த பிளட் சாம்பிள ஒரு கெமிக்கல்ல முக்கி அவங்க டெஸ்ட் பண்ணிட்டுருப்பாங்க. அவங்க ஒரு கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட் இல்லையா? அவங்க சொல்யூஷன்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டுருப்பாங்க. பாஸ் இது எவ்வளோ நேரம் ஆகும்? கண்டுபிடிச்சிருவாங்களா? மூடிட்டு இரு. ஓ ஓகே. நமக்கு எதுக்கு? அப்படின்னு சொல்லிட்டு பனியால் பார்த்துட்ருப்பான். நான் கண்டுபிடிச்சிட்டேன். இங்க பாரு கிரீன் கலர். இது கண்டிப்பா சயனைடு தான். சயனைடா? ஆமா. இது ஒரு பாய்சன். பரவாயில்லையே! உனக்கு நெறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு. நீ கிரேட் தான். ஆமா. நான் கிரேட்ன்னு எனக்கு தெரியுமே! அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லிட்டுருப்பாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.